Many thousands of people remain displaced, living in emergency centers. ஐக்கிய நாடுகள் சபையின் அவசரகால மீட்பு நிதி மற்றும் மத்திய அவசரகால மீட்பு நிதி ஆகியன இலங்கையின் அவசரகால தேவைகளுக்காக 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அனுமதித்துள்ளன. இதுவரையில் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். அதிகமானோர் இன்னும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத அதிகமானவர்கள் இருக்கின்றனர். இன்னும் பலர் உணவு, சுகாதாரம் இல்லாமல் காணப்படுகின்றனர். இங்கு மக்களுக்கு தேவையான இந்த அவசர மனிதாபிமான தேவைகளை விரைவாக செயற்படுத்துவதே இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான தேவையாக காணப்படுகிறது. அதுவே எமது முன்னுரிமை. எமது நிறுவனம் மற்றும் எமது ஏனைய இணை நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து மனிதாபிமான நிவாரண குழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம். அவர்கள் சுகாதாரம், கல்வி, நீர்வழங்கல் ஆகியவற்றை வழமைக்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் செயற்படுகிறார்கள். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 7 பிரிவுகளின் ஊடாக அரசாங்கத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். அரசாங்கம் எம்மிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. உணவு பாதுகாப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு, விவசாயத்துறை, போஷாக்கு, கல்வி, நீர் தேவைகள், சுகாதார நடவடிக்கைகள், பாதுகாப்பு மற்றும் அடிப்படை மறுசீரமைப்பு ஆகிய பிரிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை அரசாங்கத்தினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கைக்கு இன்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். அதனூடாக நாங்கள் மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளோம். அந்த திட்டத்தின் ஊடாக நாங்கள் நேரடியான தேவைகளுக்காக செயற்படுவதுடன் அண்மையில் அனைத்து முகாமைத்துவ மத்திய வெளியிட்ட மதிப்பீட்டு அறிக்கைகளுக்கு அமைவாக செயற்படுவோம். இரண்டாவதாக, மக்களுக்கு தேவையான முன்னுரிமைகளை கண்டறிவோம். இதற்காக எதிர்வரும் 4 மாதங்களுக்குள் 35 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். Over the next 4 months, so $35 million over the next 4 months in these 7 priority sectors. About funds that is coming through the UN, is there any sort of mechanism that is in place to ensure that this will reach the individuals that actually need it the most? There's a quite thorough methodology. உண்மையாக தேவையுடைய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதுவே எமது முறைமை. நாங்கள் உயிரை காப்பாற்றும் அவசர தேவையை பற்றி கூறுகின்றோம். அதாவது கிணற்றை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல. அவ்வாறு செய்தால் அது பல வாரங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒன்று. ஆனால் முழுமையாக சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த அவசர தேவை கல்வி. தற்போதும் இலங்கை முழுவதும் சுமார் 1000 பாடசாலைகள் அனர்த்தங்களுக்குள்ளாகியுள்ளன. இந்த பாடசாலைகளை புனரமைப்பதற்கு நீண்ட காலம் செல்லும். அந்த காலப்பகுதியில் இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அதற்காக நாங்கள் இந்த நிதியை கோருகின்றோம். சில மாதங்களுக்கு தேவையான குறுகிய கால திட்டம் ஒன்றையே நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் மக்கள் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம். மனிதாபிமான உதவிகளை நாம் தாமதப்படுத்தினால் மக்கள் நோய்களுக்கு இரையாவார்கள். பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட கல்வியை மீள கட்டியெழுப்புவதற்கு மேலதிகமாக செலவிட வேண்டி ஏற்படுவது பாரதூரமான விடயமாகும். எனவே இதற்காக நாங்கள் இன்றே பதிலளிக்கின்றோம். So that's why for us it's so important to be acting today and to be responding today. 35 million, is this in grant funds or is it more debt that the country can't afford to take? So first of all, the funding that we are requesting, which is நாங்கள் கூறிய 35 மில்லியன் டாலர் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அது எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சுமார் 10 மில்லியன் டாலர் உடனடியாக எங்களுக்கு கிடைக்கலாம். எவ்வாறாயினும் 35 மில்லியன் டாலர் அன்பளிப்பு இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டில் உள்ள கடன் சுமைக்கு மற்றும் ஒரு கடன் சுமையாக அமையாது. So this is in no way going to add to the burden, the debt burden in the country.